அனைவருக்கும் வணக்கம். PS இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு இட்லி தோசைக்கு எப்படி ஒரு சாம்பார் இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சாம்பார் பண்ண போறோம். இப்போ நாம முதல்ல துவரம் பருப்பை அதுக்கு போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு முக்கால்வாசி அளவுக்கு அந்த துவரம் பருப்பை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ குக்கரை வச்சுட்டு அதில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். அதில் இப்போ கருவேப்பிலையை அதில் போடணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இட்லி சாம்பாருக்கு நாம் தேவையான காய்கறிகள் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு கேரட்டு, 2 கத்திரிக்காய், இது எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ குக்கரில் கருவேப்பிலையை போட்டு தாளிச்சாச்சு. இந்த மொத்த காய்கறியும் அதில் கொட்டி நான் என்ன பண்ணுறேன், நல்ல ஃப்ரை பண்ணுறேன். அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு அந்த காய்கறிகள் எல்லாமே நல்ல வதங்குற அளவுக்கு அதை நல்லா வதக்குறேன். இந்த மாதிரி ஒரு இட்லி சாம்பார் இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு இட்லி தோசைக்கு இப்போ ஒரு சாம்பார் நம்ம தயார் பண்ணுறோம். இந்த காய்கறிகள் நல்லா வதங்கணும். ஒரு 50% நல்லா வதங்குற அளவுக்கு இப்போ நம்ம அதை வதக்கியிருக்கோம். இப்போ ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி வேக வச்ச அந்த துவரம் பருப்பை அதில் நான் இப்போ கொட்டியிருக்கேன். இப்போ கூடுதலாக கொஞ்சம் தண்ணீரை அதில் ஊற்றி அடுப்பை கொஞ்சம் நல்லா பெருசாக வச்சுட்டு நல்லா அதை கொதிக்க வைக்கணும். இப்போ கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். அடுப்பை நல்லா பெருசாக வச்சுட்டு அதை நல்லா கொதிக்க வைக்கிறேன். அதில் இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போது மஞ்சள் தூள் சேர்க்க போகிறேன். இந்த சாம்பாருக்கு மஞ்சள் தூள் இல்லாத சாம்பாரே கிடையாது. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அதில் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், குக்கரை மூடி வச்சிடறேன். ஒரு விசில் அளவுக்கு ஒரு விசில் விட்டு நான் எடுத்து வச்சிடறேன். இப்போ இந்த சாம்பார் நல்ல கொதிச்சிருக்கு. காய்கள்லாம் பார்த்தீங்கன்னா குக்கரில் வச்சதுனால நல்லா வெந்திருக்கு. இதில் தான் இப்போ தான் நான் இதில் சாம்பார் தூள் போட போகிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்ல சாம்பார் தூளை அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அதில் கொதிக்க வைக்கணும். பெருங்காயத்தையும் அப்படி நான் இப்போ சேர்க்குறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூளை அதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி புளி கரைச்சி வச்சுருக்கோம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி அதில் கொட்டிடும். கொஞ்சம் பெருங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இதை நல்ல அடுப்பு பெருசாக வச்சுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த சாம்பார் நல்லா கொதிக்க வைக்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக முக்கியமாக இந்த இட்லி சாம்பார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதில் முக்கியமான ஒரு பொருளை நான் சேர்க்குறேன். கொஞ்சம் தண்ணி கூடுதலாயிட்டு சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட இப்போ நம்ம சேர்க்குற பொருள் இருக்குது பாருங்கள். இது கடலை மாவு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம். முக்கியமானது இந்த இட்லி சாம்பாருக்கு. ஹோட்டலில் இருக்கிற சாம்பாரை விட இது கல்யாண வீட்டில் பண்ணுற சாம்பாரை விட இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடலை மாவை கரைச்சி அதில் விட்டுட்டு கூடுதலாக கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அடுப்பை பெருசாக வச்சுட்டு இப்போ நம்ம இதை கொதிக்க வைக்கிறோம். 5 நிமிஷம் இது கொதிச்சாச்சுன்னா போகிறோம். அவ்வளோதான். இந்த இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்டான சூட்டபிளான சாம்பார் ரெடி ஆயிரும். நாம் இதை இட்லி தோசைக்கு விட்டு சாப்பிட்லாம். இதே போல் நம்ம சாம்பார் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் எவ்வளோ இட்லி பண்ணாலும் சரி, எவ்வளோ தோசை பண்ணாலும் சரி, அது பாட்டுக்கு காலியாகும். ஒத்தால நின்று எல்லாம் காலி பண்ணுவாங்க. இப்போ இந்த சாம்பாரை பார்த்தோன்னே நம்ம நிறைய இட்லிக்கு ஊற்றி சாப்பிடணும் போல் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.